இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் திட்டம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி திட்டங்கள் ஏதாச்சும் தமிழக அரசில் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. அதாவது தமிழ்நாட்டில் சீருடையில்லா பெண் காவலர்கள் இருந்தாங்க. அவங்கள பிளைன் கிளாத்ஸ் உமன் போலீஸ்னு சொன்னாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் பிளைன் கிளாத்ஸ் உமன் போலீஸ் திட்டம். இதோட முக்கிய அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றங்களை தடுக்கிறதும் அதே மாதிரி ரகசியங்களை கண்காணிக்கிறது தான் இவங்களோட முக்கிய அம்சமாக அறிவிச்சிருந்தாங்க காவல்துறையில். இந்த திட்டத்தோட முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை தமிழக காவல்துறையில் முதல்ல அறிமுகப்படுத்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான். 1973 தமிழ்நாடு காவல்துறையில் பெண்களை சேர்த்தணுன்னு இவர் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முறையாக காவல்துறைகளை பெண்களை சேர்த்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் 1973. அதே மாதிரி ஏஷியாவிலேயே முறையாக தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மகளிர் காவல் நிலையம் அமைச்சாங்க. சென்னையில் 1992 அமைச்சாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா. அதே மாதிரி மகளிர் காவல்துறையோட பொன்விழாவை 50வது ஆண்டு கொண்டாடும் வகையாக 2023 அப்போ இருந்த முதல்வர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா காவல்துறையில் பெண்களுக்கு நிறைய புது திட்டங்களை கொண்டு வந்தாருங்க. 1973 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருணாநிதி பெண்களை காவல்துறையை சேர்த்தினார். 1992 பார்த்திங்கன்னா சென்னையில் மகளிர் காவல் நிலையம் ஜெயலலிதா அமைச்சாங்க. 2023 பார்த்திங்கன்னா பொன்விழாவை ஸ்டாலின் கொண்டாடினார் மகளிர் காவல்துறைக்கு. சிங்கப்பெண் ஸ்கீமை பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ இருக்க முதலமைச்சரான ஜோசப் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா போலீஸ் டாஸ்க் ஃபோர்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உமன் சேஃப்டிக்காக, அதாவது பெண்கள் பாதுகாப்புக்காக. இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பை உறுதி செய்கிறது. எந்த மாதிரி இடத்துலாம் குற்றம் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்க, அந்த இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கே கண்காணிப்பை அதிகப்படுத்தி விரைவாக பெண்களுக்கு அங்கெல்லாம் உதவி செய்யணுங்க. அடுத்து எங்கெல்லாம் இது செயல்படும் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம், ரயில் நிலையம், கல்வி நிறுவனம், பெண்கள் எங்கெல்லாம் அதிகமாக போகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதோட குழு அமைப்பு பார்த்திங்கன்னா ஐஜிபி அப்படிங்கிற ஐஜி தலைமையில் 36 பேர் கொண்ட குழுவை இதுக்கு அமைச்சிருக்காங்க. ஒரு காவல் கண்காணிப்பாளர் இருப்பார், 2 துணை காவல் கண்காணிப்பாளர் இருப்பார், 4 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, 8 சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, 2 பிற காவலர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை புகார் பெறது, மீட்பு பணி, அரசு துறைகளை அப்புறம் தன்னார்வலர்கள் மூலிமா அமைப்புகள் அமைச்சு விழிப்புணர்வு நடத்தணும். இது யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட நேரடி மேற்பார்வையில் இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. இது 11 மே 2026 அன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறம் அறிவித்த ஒரு முக்கியமான திட்டங்க இது. May 11, 2026 தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ.